பன்னீர் வச்சு ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு ரைஸ் வந்து செஞ்சு பாருங்க. நீங்க லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா கூட நீங்க இதை வந்து பயன்படுத்தலாம். ஏன்னா ரொம்ப சிம்பிளா ரொம்ப குயிக்கா பண்ணக்கூடிய ரெசிபி. ஆனா டேஸ்ட் வந்து பிரியாணி லெவலுக்கு நல்ல வாசனையோடையும் நல்ல டேஸ்டோடையும் ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா ஃபுல் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம இன்னைக்கு இந்த பன்னீர் ரைஸ் செய்யறதுக்கு வந்து முதல்ல வந்து பாஸ்மதி அரிசி வந்து ஒரு பவுல்ல வந்து ஒரு 1.5 கப் வந்து சேர்த்துருக்கேன். வெயிட் சொல்லணும்னா ஒரு 330 கிராம் வந்து வெயிட்ல அரிசி இருக்கும். அந்த அரிசியை வந்து நல்ல ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான தண்ணி சேர்த்து அரிசி வந்து ஊற வச்சிருங்க. அரிசி வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அந்த கேப்ல வந்து நான் பன்னீர் வந்து ஒரு 400 கிராம் எடுத்திருக்கேன். பன்னீரை வந்து ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி வச்ச பன்னீரை வந்து அப்படி வந்து ஒரு பேன்ல வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். அதனால பேன்ல வந்து நம்ம எண்ணெய் வந்து ஒரு கடலை எண்ணெய் வந்து ரொம்ப சேர்க்காம கொஞ்சோண்டு சேர்த்து நம்ம நல்லா வந்து பன்னீரை வந்து கட் பண்ணி வச்சதை வந்து அப்படி நல்லா வந்து ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறுற அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 6 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறிடும். அதை அப்படியே ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ வந்து அரிசியை வந்து வேக வைக்கணும். அதனால் ஒரு ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு ஒரு 2 லிட்டர் தண்ணி சேர்த்து தண்ணி லைட்டாக சூடாக ஆரம்பிச்சக்கப்புறமா உப்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரிசி வந்து சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 12 நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. ஒரு 7 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம் போட்டாலே நமக்கு அரிசி வந்து வெந்துடும். எனக்கு ஓரளவுக்கு குழஞ்சி சாதம் இருக்கணுங்கிறதுக்காண்டி நான் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 12 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டேன். கொதிச்சக்கப்புறமா அரிசி வடிகட்டி அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றி நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சு நல்லா வந்து ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாய் வந்து எடுத்து வச்சு எண்ணெய் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கடலெண்ணெய் எண்ணெய் சூடாக ஆரம்பிச்சக்கப்புறமா பூண்டு 4 பல் பூண்டு வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கினக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயத்தாள் வந்து ஒரு 1/2 கப்பும் அதுக்கப்புறமா வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயமும் நீட்டமாக வெட்டி சேர்த்துருக்கேன். கேரட் வந்து 2 கேரட் வந்து சீச்சு வந்து சேர்த்துருக்கேன். அது கூடவே முட்டைக்கோஸ் வந்து ஒரு 1 கப்பு முட்டைக்கோஸ் வந்து சீச்சு வந்து சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே அரைவேக்காடாக நல்லா வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி முடிச்சக்கப்புறமா நம்ம ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா எல்லாமே சேர்த்துக்கிறோம். காஷ்மீரி மிளகாய் வத்தல் பொடி வந்து 1/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா மிளகுத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். உப்பு வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். பத்தலன்னா திரும்ப சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வந்து காய்கறிகளோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீர் வந்து சேர்த்துக்கிட்டோம். பன்னீரையும் காய்கறிகளோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலோடையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா நம்ம வேக வச்சு ஆற வச்ச அரிசி வந்து ஃபுல்லாக வந்து சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்தக்கப்புறமா சாசஸ் வந்து நம்ம சேர்க்கணும். அதனால் வந்து கிரீன் சில்லி சாஸ் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சோயா சாஸ் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். டொமேட்டோ கெச்சப் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்தக்கப்புறமா ஸ்டவ் வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு அரிசியோட வேகமாக நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா ஈவனாக சாசஸ் அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துருக்க மசாலா அதுக்கப்புறமா காய்கறிகள் எல்லாமே அரிசியோட நல்லா கிண்டுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்தேன். காரம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்தேன். எல்லாமே கரெக்டாக இருந்தது. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்து திரும்பி அரிசியோட நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிட்டேன். கிண்டி முடிச்சக்கப்புறமா கடைசியாக வந்து கொத்தமல்லியில் தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த ரைஸ் வந்து ரொம்பவே சூப்பராக வந்துடும். ஃப்ரைட் ரைஸா இல்லை பிரியாணியா அப்படிங்கிற அளவுக்கு நல்ல வாசனையோடையும் நல்ல டேஸ்டோடையும் இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்கள் எல்லாருமே நான் வந்து பார்க்குறேன். நன்றி.